லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நம்மை திருப்புகிற தேவன். நீதிமான்களுடைய ஞானம், நீதிமான்களுடைய ஞானம் என்று ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய கிஃப்ட். தேவன் நமக்கு தருகிறதான நன்மை, தேவன் நமக்கு தருகிறதான ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுக்கிறதான மேன்மை, நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிற ஞானம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய ஞானத்தில் சாமர்த்தியத்தில் எப்படியாகிலும் வாழ்ந்து விடலாம், பாதுகாப்பாக இருந்து விடலாம் என்று சொல்லி அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி ஆகிலும் தன்னுடைய சாமர்த்தியத்தில் அந்த பூமியில பாதுகாப்பாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி தனது ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதி திருச்சபையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். என்லைட்டன்மெண்ட், அச்சீவிங் காட் or achieving Almighty God by knowledge, salvation by knowledge. ரட்சிப்பு ஞானத்தினால, கல்வியினால என்று இருந்தது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானத்தை தேடுகிறார்கள். எபிரேயர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் நீதிமான்களுக்கென்று ஒரு ஆசீர்வாத, நீதிமான்களுக்கென்று ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நீதிமான்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதனுடைய பிரயாசமும் தேவனுடைய உறவும் அல்லது டிவைன் சப்ளை ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அவன் இந்த உலகத்தில் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் வாழுகிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்காக நம்ம கர்த்தரை தேடுறோம் பாருங்க, சின்ன சின்ன நன்மைக்காக நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரியவைகளையும் அவன் செய்வான். அல்லேலூயா. கர்த்தருடைய தெய்வீகம் நம்மிடத்தில் வரும் பொழுது, ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி பிரமாணங்களுக்கு ஏற்றபடி அவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் இந்த உலகத்தில் தெய்வீக மனுஷனாக, ஒரு தேவன் இந்த பூமியில நடப்பிக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் அதிகாரத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஆகையால் தன் வசனம் சொல்லுகிறது, அவர் விசுவாசிக்கிறவர்களால் உண்டாகும் அடையாளங்கள் அவர்கள் யாவைன என்று சொன்னால், அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சர்ப்பத்தை எழுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், யோர்தானை கடந்து செல்வார்கள், எரிகோவை தரைமட்டமாக்குவார்கள், அவர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு தேவன் அவர்களை பலத்தினால் இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீதிமான்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணினதான அறிவை நமக்கு தருவாராக. ஒரு நீதிமான் இந்த பூமியிலே வாழும் பொழுது, அல்லது ஒரு மனிதன் நீதிமானாய், நீங்களும் நானும் நீதிமானாய் இந்த பூமியில வாழும் பொழுது, பூலோகத்துக்கு அடுத்த ஞானத்திலும் மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு அடுத்த ஞானத்திலும் கர்த்தர் நம்மை தேறினவர்களாய் விளங்க பண்ணுகிறார்.
கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் தோற்று போய் அநேக நேரங்களில் அவமானத்தில் சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஞானம் நமக்கு கெட்டாததினாலே, தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே வராததினாலே, தேவனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளாததினாலே, அடுத்த கட்டம் என்ன என்று தெரியாமல் வாழ்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் போய் நம்ம மாட்டிக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் தெய்வீக மனுஷனுக்கு, தேவனை தெரிகிற மனுஷனுக்கு, தேவனை நம்பி வாழ்கிற மனுஷனுக்கு நாளை தினத்தில் என்ன நடப்பது என்பதையும், ஸ்தோத்திரம், அடுத்த வருஷத்தில் என்ன நடப்பது என்பதையும், நம்முடைய சந்ததியின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதையும் அறிகிற ஞானத்தை கர்த்தர் அவர் தருகிறார். ஆகையால் தான் தேவன் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, நான் செய்ய போகிறதே என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் கூப்பிட்ட உடனே உன்னுடைய இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, உன்னுடைய ஜாதியை விட்டுட்டு நான் சொல்ற, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அவன் புறப்பட்டு போன காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் அவனுக்கு ஏற்படுத்தினதான பெரிய நன்மைகளை அவன் அறிகிற ஞானத்தை உடையவனாய் இருந்தான். நமது வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நமக்கு தெரியாம நம்முடைய மாம்ச கண்களுக்கு புலப்படாத அநேக தீங்குகளை சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்தகாரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் நமக்கு விரோதமாக அநேக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற நமக்கு தேவன் நீதிமான்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்க கேட்பீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதிலே நடவுங்கள், இதிலே நடவாதிருங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யாதிருங்கள் என்கிறதான தேவனுடைய துல்லிய வழிநடத்துதலை நீங்க கேட்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கை வேறொருக்கும் கிடைக்காத இந்த உன்னதமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமானுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஞானம், நீதிமானுக்கென்று கர்த்தர் உண்டு பண்ணினதான அந்த மேன்மை, அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் கர்த்தர் தருகிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தின் ஆரம்பம். எது ஞானத்தின் ஆரம்பம்? கர்த்தருக்கு பயப்படுதல். அல்லேலூயா. அநேகர் நிறைய நேரத்தில் பாருங்க, ஞானம் இல்லாமல் தான் நான் இதை செய்துட்டேன், ஞானம் இல்லாமல் தான் இந்த நன்மையை நான் விட்டுட்டேன் என்று நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஏன் ஞானம் இல்லாமல் அப்படி ஒரு ஆபத்தில் ஒரு இழப்புல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற நேரத்தில், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய விஷயத்தில் நாம் பயப்படாமல் போனபடியினாலே அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். ஆகையால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் படி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுதல். அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால எனக்கு நம்ம என்ன கிடைக்குது? மற்றவர்கள் செய்கிறதை போல நான் செய்யாமல் நான் வாழ்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? மற்றவர்களைப் போல் இந்த உலகத்தில் நான் வாழாமல் போகிறதுனால எனக்கு என்ன மேன்மை கிடைக்க போகுது என்று சொல்லி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாலிப வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறதுனால தேவன் பரலோக ஞானத்தை கட்டளையிடுகிறார். எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாத, எந்த மனிதனும் தன்னுடைய சுய முயற்சினால் பெற்றுக்கொள்ள முடியாத, எந்த மனிதனும் தன்னுடைய பிரயாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாத தேவ ஞானத்தை கர்த்தர் மனுஷனுக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ படிக்கிறதுக்கு நல்ல ஞானம், வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஞானம், சம்பாத்தியத்துக்கு நல்ல ஞானம்,
இதெல்லாம் ஏற்கனவே இயற்கையாகவே தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்த நன்மைகள். புதிதாக தேவன் நமக்கு ஒன்றும் தவறுன்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் மூளையை உண்டாக்கி இருக்கிறார். மூளை வளர்ச்சி வளர 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 அது இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்துக்குரிய ஞானத்தை ஏற்கனவே அவர் தந்துட்டாரு. அது சரீர பிரகாரமாக மனிதனுக்கு தந்ததான ஞானம். ஆனால் கர்த்தருடைய ஞானம் என்பது பரலோகத்தின் ஞானம், பரிசுத்தத்தின் ஞானம், பரிசுத்தரின் ஞானம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம், தேவன் நம்மை குறித்ததான வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளுதல் ஞானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மெடிக்கல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன செய்ய போற படித்து முடித்து என்று கேட்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் நான் என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன இல்லை, அவன் என்ன செய்கிறான் என்ன படிக்கிறான்ங்கிறதான ஞானம் அவனிடத்துல இல்லை. ஒரு மெடிக்கலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன செய்வான், எம்பிபிஎஸ் படிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன ஆக போறேன்னு சொன்னா அவனுக்கு நிச்சயமா அறிஞ்சிருக்கணும், நான் ஒரு டாக்டர் ஆக போறேன். ஒரு அட்வொகேட் படிக்கிறவன் என்ன செய்யணும், கட்டாயம் அட்வொகேட் ஆக போகிறேங்கிறதான அந்த ஞானம் அவனுக்கு உண்டு. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று ஒருவர் கேட்கும் பொழுது அல்லது அந்த கேள்விக்கு பதிலை ஏற்கனவே பெற்றவர்களாய் இருப்போமையானால் நாம் நீதிமான்களுடைய ஞானத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். உங்களை குறித்ததான தேவ சித்தத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்தவர்களாய் வாழ வேண்டும். உங்களை குறித்ததான தேவன் வைத்திருக்கிறதான பாதையை நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்ததான, உங்க பிள்ளைகளை குறித்ததான, உங்க சந்ததிக்கு குறித்ததான தெளிவான திட்டத்தை அறியும்படிக்கு தேவன் நீதிமான்களுக்கென்று ஆயத்தமான ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே ஞானத்தை தருகிறார். தேவனே இந்த ஞானத்தை தருகிறார். மனுஷரால் உண்டான ஞானம் அல்ல. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் பூமியில அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஒரு இன்ஜினை ஆப்ரேட் பண்ண கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்தேன்னா அதை கற்றுக்கொள்ளலாம். அதுபோல தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவன் நம்ம இது வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்கு அடுத்த காரியங்கள், இவைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான்களுக்கென்றதான அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிற. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, he stores up sound wisdom for the upright. நீதிமான்களுக்கென்று ஒரு ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார், ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார், பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் இந்த உலகத்துல பாவம் செய்கிறது தவறு, தீங்கு செய்கிறது தவறு, அது நம்ம செய்யக்கூடாது, அதற்கென்று நாம் படைக்கப்படவில்லை என்று அறிவு மனிதனுக்கு ஏன் இல்லை என்று சொன்னால் அவனிடத்துல தேவ ஞானம் இல்லை. ஒரு நல்ல உங்க வீட்டுல பாருங்க, ஒரு நல்ல ஒரு கனி மரம், ஒரு செடியை வைங்க பாருங்க, பொமோகிரானேட், மாதுளம் பழம், மாதுளை செடி நீங்க வீட்டில் கொண்டு வச்சு ஊற்றி பாருங்க, அது வளர்ந்து என்ன பழம் தான் கொடுக்கும், மாதுளை பழம் தான் கொடுக்கும். பலாப்பழத்தை பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஊரை ரொம்ப குறைவு. ஆனால் அந்த கேரள மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா பலாப்பழம் மரம் இல்லாத ஒரு வீடே இருக்காது. அந்த சீசனில் பழம் முழுவதும், அந்த மரம் முழுவதும் பழமாக தொங்கும் பாருங்க. பழ மரத்தை வச்சுட்டு அங்கே ஒரு கசப்பான ஒரு கனி அது என்ன செய்ய கொடுக்காது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. தென்னை மரத்தை வச்சா அது நல்ல இளநீரை கொடுக்குது, பலாமரத்தை வச்சா பலாமரத்தை கொடுக்குது, மாமரத்தை வச்சா மாமரத்தை கொடுக்குது. ஏன் சாதாரணமாக ரொம்ப விலை குறைவான ஒரு கருவேப்பிலை ஒரு செடியை வச்சா கூட நல்ல மனமுள்ள ஒரு இலையை என்ன செய்கிறது, தருகிறது. தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு நன்மையான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறதை போல மனுஷனையும் இந்த பூமியில நன்மைக்காக படைத்தார். இவைகளை ஆண்டுகொள், இவைகளிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள், நீ தீமையெல்லாம் நீக்கி நீ சரி செய்து ஏதேன் தோட்டத்தை நீ என்ன செய், செம்மைப்படுத்து. செம்மைப்படுத்துற என்ன அர்த்தம்?
அங்கே இருக்கிற கல் முள் தேவையில்லாத காரியங்களை எடுத்து என்ன செய், சரி பண்ணு, உன்னிடத்திலிருந்து ஒரு நன்மை வரட்டும். தேவன் மனிதனை படைத்த பொழுது ஒரு நன்மை உண்டாகும்படிக்கு படைத்தார். ஆனால் ஏன் தீங்கு செய்கிறான்? ஏன் கொள்ளையடிக்கிறான்? ஏன் மனிதனுடைய உயிரை வாங்குகிறான்? ஏன் இந்த பூமியில மூர்க்கமாய் வாழுகிறான், பொல்லாங்கானாய் திருகிறான், துன்மார்க்கமாய் ஏன் திருகிறான் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் அவனிடத்தில் இல்லை. அல்லேலூயா. தேவன் தருகிற ஞானம் என்ன செய்கிறது? அவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அவனுக்கு காண்பிக்கிறது. ஏன் பிறந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியல, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸ்தோத்திரம். வாழ் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டோம் அப்படின்னா என்ன செய்ய போற, என்ன ஆக போற, எதுக்கு வாழ்ற அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் அவங்க சொல்றது எல்லாம் என்ன, ஏதாவது உலகத்தில் கிடைக்கிற வேலையை தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் ஆவதோ இன்ஜினியர் ஆவதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில் ஒரு உத்தியோகஸ்தனா மாறுறது, தட் இஸ் நாட் தி பர்பஸ் ஆஃப் லைஃப். அது நமக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான உதவி செய்வதற்கு செய்கிறதான ஒரு பண உதவி தரக்கூடிய ஒரு வழிமுறை தான் நன்றி. தட் இஸ் தி பர்பஸ் லைஃப். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்? தேவனை போல் இந்த பூமியிலே வாசம் பண்ணி பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதே, நீதிமானாய் வாழுவதே. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஞானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார், பாதுகாப்பா வைத்திருக்கிறார். ஏன் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? வாசிங்க தொடர்ந்து இலவசனம். நீதிமொழிகள் 2 தொடர்ந்து வாசிங்க அதே வசனத்தை. வைத்திருக்கிறார். கவனிங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானம் பெற்றிருக்கிறவர்களுக்கு அல்லது தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கேடகம், பாதுகாப்பு, ஷீல்டு, ஸ்தோத்திரா, பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆகையால் சிலருக்கு ஞானம் இல்லாததினாலே வாழ்க்கையை சீக்கிரமாய் தொலைத்து விடுகிறார்கள். ஞானம் இல்லாததினால வாழ்க்கையை சீக்கிரமாய் அவர்கள் தங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. இளம் சிறு பிள்ளைங்கள்லாம் பாருங்க, நீட் என்கிற தேர்வை மையமாக வைத்தோ அல்லது வேலைக்கென்று எழுதுகிற அந்த தேர்வை வைத்தோ தங்கள் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஞானம் இல்லை. நீதிமான்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஞானம் இல்லை. நமது பிள்ளைகளுக்கு உலக ஞானத்தை கொடுப்பதை பார்க்கிலும் தேவ ஞானத்தை சம்பாதித்து கொடுப்பதுதான் பெரிய பொக்கிஷம். அது நமக்கு கேடகம், பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, தேவ ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை நமக்கு தருவாராக. நீதிமானுக்கென்று வைத்திருக்கிற ஞானத்தை கர்த்தர் தருவாராக. தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானிகளுக்கு ஞானத்தையும். ஞானிகள் யாரு? ஞானிகள் நீதிமான்கள் தான் ஞானிகள். இயேசு கிறிஸ்து பிறப்பார் இந்த தேசத்துல பெத்லகேமிலே அவர் பிறக்கிறார் என்று வானத்தில் தோன்றுகிற அந்த நட்சத்திரத்தை அவர்கள் உணர்ந்து பார்த்து அதை பின்பற்றி இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் நீதிமான்கள் தான் ஞானிகள். அல்லேலூயா. ஞானிகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார், நீதிமான்களுக்கு ஞானத்தை தருகிறார். வரும் காரியங்களை குறித்து யாருக்கு கர்த்தர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் ஞானிகளுக்கு. இங்கே ஞானிகள் என்றால் யாரை சொல்லுகிறது என்றால் நீதிமான்கள், தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழுகிறவர்கள், பரிசுத்தத்தினால் தன்னை காத்துக் கொள்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு ஞானத்தை தருகிறார். 3 ஞானிகள், 3 சாஸ்திரிகள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வானத்தில் தோன்றுகிற நட்சத்திரத்தை பார்த்து கிறிஸ்து பிறக்கிறார், மேசியா பிறக்கிறார் என்று அவங்க பின்பற்றி வந்ததுனால அவர்களுக்கு பேரு ஞானி. கிறிஸ்துவை காண்கிறவர்கள் ஞானிகள், கிறிஸ்துவை உடையவர்கள் ஞானம் உள்ளவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள்.
வேதத்தின்படி வாழுகிறவர்கள் ஞானமுள்ளவர்கள், அவன் நீதிமான்கள். அவர்கள் நீதிமான்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களை ஞானிகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். வரும் காரியங்களை குறித்து பெற்றிருக்கிறவர்கள் ஞானிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்து வேதாகம கற்றுக்கொள்கிறபடி படித்து விசுவாசித்து அதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிற தேவனுடைய மனவாட்டிகள், இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகள், ஞானிகள், அவர்களுக்கு போதிய ஞானத்தை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். போதும். நீதிமானுடைய வாய், வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் காட். நீதிமானுடைய வாயில என்ன இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். யாருடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அவன் நீதிமான். அவனுடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று சொன்னால் ஞானம் புறப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஞானமான வசனங்கள், ஞானமான ஆலோசனைகள். கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தார் மத்தியில, உறவினர்கள் மத்தியில ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய ஞானத்தில் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்க வேண்டும், ஆலோசனை வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேடினார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. தானியேல் இடத்துல ஞானம் இருந்தது. அவன் ஜெயிச்சான், சிங்கத்தை ஜெயித்தான், ராஜாவை ஜெயித்தான், அவருக்கு விரோதமாக இருந்த எதிராளிகளை ஜெயித்தான். எப்படி ஜெயித்தான் என்று சொன்னார், அவனிடத்தில் இருந்ததான ஞானத்தை வேறு ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களை இந்த உலகம் ஜெயிக்கணும், உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மிடத்தில் ஞானத்தை வைப்பாராக, ஞானத்தை வைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் வசனம் சொல்லுகிறது. இரவிலும் பகலிலும் யாருடைய நாவில வசனம் இருக்குதோ அவங்க நாவில கர்த்தர் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல ஞானத்தை எப்படி வைக்கிறார் என்றால், வசனத்தை எடுக்கும் பொழுது, வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஞானத்தினால் நம்மை நிரப்புகிறார். இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதனுடைய தன்மை என்ன? யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னா இங்க ஒரு கம்பாரிசன் நடக்குது பாருங்க. பூலோகத்தில் உண்டாகிற ஞானமோ அப்படின்னா பூலோகத்தில் இருக்கிற ஞானத்துக்கும் வேற ஒரு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதை போல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, தேவன் பூமிக்குரிய மனிதனுடைய ஞானத்தையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் அங்க கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அங்க சொல்லப்படுகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னு சொன்னால் பூலோகத்தில் இருக்கிற ஞானத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறது. பரத்திலிருந்து தேவன் தருகிற ஞானம் முதலாவது எப்படி இருக்கிறது? சுத்தம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உச்சாமாய் சொல்லுங்க பார்க்கலாம். முழு பெலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவன் தருகிற ஞானம், நீதிமானுக்கு அவர் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற ஞானம் முதலாவதாக சுத்தம் உள்ளதா இருக்கிறது. ஏன் சுத்தம் உள்ளதா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல அசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா, அசுத்தம் இல்லை.
இப்ப மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா ஞானத்திலும் அசுத்தம் இருக்கிறது. வலைதளங்கள்ல அசுத்தம் இருக்கிறது, கண்டுபிடிப்புகளை அசுத்தம் இருக்கிறது. எந்த கண்டுபிடிப்பு இருந்தாலும் எல்லாரும் நன்மைக்காகத்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது, நன்மைக்காக கண்டுபிடிக்கப்படுது. பாருங்க, ஆசிட் கண்டுபிடிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே எடுத்து, ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்து மனுஷருங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. ஆனா அதே கெமிக்கலை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, சிலருடைய பிள்ளைகள் முகத்தில் எறிகிறாங்க, ஆசிட்டை எரிஞ்சிடுறாங்க. முகமே உருகுலைந்து வாழ்க்கையை இழந்து, சில ஆசிட் வந்து சரீரத்தை அப்படியே தின்று விடுகிறது, கரைந்து விடுகிறது. நன்மை, ஒரு நன்மைக்காக உண்டாக்கப்பட்ட, தேவைக்காக உண்டாக்கப்பட்டது இடத்துல அங்க தீங்கு இருக்கிறது. அது ஞானத்துல தீங்கு இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனிதன் அசுத்தத்துக்காகவும் அவன் பயன்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். ஆகையால் மனிதனுடைய ஞானத்துல அசுத்தம் இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் வருகிற ஞானத்துல என்ன இல்லை, அசுத்தம் இல்லை. அது முதலாவதாக சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை பெற்றிருப்பீங்கன்னா, தேவனுடைய வழிநடத்துல பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா, நீதிமானுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வழிநடத்தல பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா, ஆலோசனை பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் முதலாவது நம்மை நடத்துகிற காரியம் என்ன தெரியுமா? சுத்தமான வாழ்க்கை, சுத்தமான இருதயம், சுத்தமான ஞானம். வாலிப பிள்ளைங்க அநேகர் இந்த நாட்களிலே அவர்கள் போராடுகிற ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சிந்தனையில போராடி கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் சில நேரங்களில் சிந்தனையில போராடுகிறார்கள். அசுத்த சிந்தனையினால, தீங்கான சிந்தனையினால, ஸ்தோத்திரம், தற்கொலை சிந்தனையினால, மற்றவர்களிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்கிற சிந்தனையினால, பொறாமைங்கிற சிந்தனையினால, எரிச்சல் உள்ள சிந்தனைகளினால போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள், நீதிமானுக்கு கர்த்தர் தருகிற ஞானம் அவனை எதுக்குள்ளாக நடத்துகிறது? சுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக சமாதானமும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானத்தை தருகிறது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஞானத்தை பெற்றுக்கொண்டு கலங்கிட்டு இருக்கிறாங்க, சமாதானமே கிடையாது. நிறைய பேர் தூங்குறதே கிடையாது. அரசியல்வாதிகள் தூக்கம் கிடையாது, ஞானிகளுக்கு தூக்கம் கிடையாது. ஞானத்தையே நம்பி ஞானத்தையே மையமாக கொண்டு வாழ்கிறவர்களுக்கு தூக்கம் கிடையாது. என்னுடைய நண்பன் ஒருவர் உண்டு. அவன் என் கூட படித்த ஒரு மாணவன், என்னோடு படித்த ஒரு நண்பன், நல்ல புத்திசாலி, அதிக புத்திசாலி. என்ன கேள்வி கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவான். அதே போல அவனிடத்துல எங்க கிளாஸ் எடுக்க வருகிற ஸ்தோத்திர டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் கூட பயப்படுவாங்க. அவன் எதையாவது கேள்வி கேட்பான், அவனை பதில் சொல்றதுக்கே உயிர் போயிடும் அப்படின்னு புலம்புவாங்க. நல்ல ஞானம் உள்ளவன். அவன் என்னுடைய ரூம்மேட்டாகவும் இருந்தான். ஒரு நாள் அவன்கிட்ட போய் கேட்டேன், எப்படி இந்த மாதிரிலாம் திங்க் பண்றீங்க, எப்படி உங்களால் வித்தியாசமாக உங்களால் யோசித்து கேள்விலாம் கேட்க முடியுது, பதில் சொல்ல முடியுது, இந்த மாதிரி ஞானம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ஞானத்தை நீ கேட்க வேண்டாம், அது ரொம்ப பிரச்சனை. இதே ஞானத்தை வச்சு நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா என் மைண்ட் எப்போவுமே ஆக்டிவாகவே தான் இருக்கும், எதையா யோசித்துக்கிட்டே தான் இருக்கும், வித்தியாசமாக யோசித்துக்கிட்டே இருக்கும். இது உனக்கு வேண்டாம், நீ நல்ல சந்தோஷமா இருக்கியா, சமாதானமா இருக்கியா, அது போதும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பிட்டான் பாருங்க. ஆகையால் சில ஞானம், மனிதனுடைய ஞானம் சமாதானத்தை கெடுக்குது. சிலருடைய ஞானம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. நல்ல ஞானம் இருக்கு, ஞானத்தினால பணம் இருக்கு, பணத்தினால மேன்மை இருக்கு, உயர்வு இருக்கு, பதவி இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் வருகிற நீதிமானுக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற ஞானமோ அது அவனுக்கு தீங்காய் அல்லாமல் சமாதானமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாந்தமும், சில ஞானிகள் ரொம்ப சாந்தம் இல்லாமல் இருப்பாங்க, பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள் சாந்தம் உள்ளவர்கள். வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
ஸ்தோத்திரம். சாந்தத்தை தருகிறது, இணக்கம் உள்ளதாய் இருக்கிறது, இணக்கம் உள்ளது, ஜென்டில். ஸ்தோத்திரம். ரொம்ப ஆர்வமா, ரொம்ப உங்களுக்கு இணக்கம் உள்ளதா இருக்கும், கடினமா இருக்காது. உங்க வாழ்க்கை கடினமா இருக்கக்கூடாது, ரொம்ப லகுவா இருக்கணும், ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நீதிமான்களுக்குரிய ஞானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. நீதிமான்கள் தப்பிக்க வேண்டிய ஞானத்தை தருவாராக. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லப்பட்டபடி சத்ருவானவன் வைத்திருக்கிறதான வலையிலிருந்து நம்முடைய கால்கள் தப்பிக்கும்படிக்கு தேவன் நமக்கு தர வேண்டிய ஞானத்தை, இணக்கமான ஞானத்தை கர்த்தர் தருவாராக. மாத்திரமல்ல, இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. சின்சியர் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்சியர் விஸ்டம், மாயமற்றது, பொய்யான அல்ல. நிறைய பேர் தங்க வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன் என்று எப்போ நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மரிக்கிற காலங்கள்ல எப்படி வாழ்ந்திருக்கணும் வேண்டும் என்று எப்போ யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன வயதான நாட்கள்ல தங்களுடைய ஞானத்தை நம்பி, தங்களுடைய திறமையை நம்பி, தன்னுடைய ஆலோசனையை நம்பி, ஸ்தோத்திரம், அவர்கள் பெற்றிருக்கிற ஸ்கில் அதுதான் வாழ்க்கை என்று அநேகர் தங்க வாழ்க்கை வாழ வேண்டிய விதத்தில் வாழாமல் ஒரு பெரிய இழப்புக்குள்ள போறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு ஐஏஎஸ் பதவியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இரவும் பகலும் ஐஏஎஸ்ஸாகவே வாழ்ந்துட்டு ஒரு சாதாரண ஒரு தகப்பனாய் வாழ தவறுந்து விடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு கணவனாய் வாழ தவறுந்துடுறாங்க. அப்படி வாழ முடியாம தவிக்கிறாங்க. பாருங்க, அவங்க முதிர் வயதுல தான் யோசிக்கிறாங்க, என் வாழ்க்கையில முக்கியமான பகுதியை நான் இழந்துட்டேன். ஆகையால் சிலருக்கு பதவி, சிலருக்கு ஞானம், உலகத்தில் பெற்றிருக்கிற உயர்வு, ஸ்கில் அவர்களுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கை மாயமுள்ளதாய் மாறுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஞானமோ மாயமற்றதாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சாலமோனை குறித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 3வது அதிகாரம் 9 வசனம் இல்லையா? வாசிங்க. உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும், நன்மை, நல்ல கவனிங்க, நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது யார் அப்படின்னு சொன்னா, வளர்ந்து ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான். ஞானத்தை கேட்கிறான். ஏன் ஞானம் இல்லையா? சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு பெற வேண்டிய, சாதாரணமாக மனிதனுக்கு பெற வேண்டிய ஞானம் அவனிடத்தில் இல்லையா? மனுஷனுக்கு ஏற்ற ஞானம் இருக்கு, ஆனா நீதிமானுக்கேற்ற ஞானம் எனக்கு வேணும். உலகத்துல நீதிமானுக்கேற்ற ஞானம், நீதிமானுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் அவனுக்கு என்ன செய்கிறது என்றால் 3 காரியத்தை செய்கிறது. முதலாவது என்ன செய்கிறது? ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு, டு ஜட்ஜ் யுவர் பீப்புள். நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை எல்லாரையும் நம்ம அப்படியே நல்லவங்களை நம்பி குடிக்கட்டு போனவங்க நிறைய பேர் உண்டு. யாரு நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றணும், யாரிடத்துல நம்ம நண்பராக இருக்கணும், யாரிடத்துல நம்ம தொந்திப்பாக இருக்கணும், யாரோட நம்ம ஜீவனம் பண்ணணும், யாரோடு நம்ம வேலை செய்யணும், யாரோட நம்ம வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கூடிய, அப்படின்னு நம்ம கணிக்கக்கூடிய, டு ஜட்ஜ் பீப்புள். தேவ ஞானம் என்ன செய்கிறது? நீதிமானுக்கு தேவன் தருகிற ஞானம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் யார் என்று அவர்களை குறித்து புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷர்கள் யார்? டு ஜட்ஜ் பீப்புள். சாலமோன் ஞானத்தை கேட்கிறாங்க. ஆண்டவரே, உமது ஞானத்தை எனக்கு தாங்க. எந்த ஞானம் வேணும் அப்படின்னா, ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வந்து போவாங்க. அவங்க யார் என்று சரியாக நிதானிக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம் பெரிய பிரச்சனை மாட்டிக்குவோம். பிசாசே சில மனிதர்களை அனுப்புவான், பிசாசே சில சூழ்நிலைகளை அனுப்புவான், பிசாசே சில தந்திரமான ஆலோசனை அனுப்புவான், கெட்ட துர் ஆலோசனை அனுப்புவான். ஸ்தோத்திரம். சாலமோன் ஞானத்தை குறித்து விளக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னா, பஞ்சத்தில், ஸ்தோத்திரம், ஒரு என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2
ஒரு 2 ஸ்திரீகள் படுத்திருக்கிறாங்க. ஒரு ஸ்திரீ தவறுதலா என்ன செய்றா, அவர் புரண்டு படுத்துடுறா. தன்னுடைய பிள்ளை செத்து போகுது. நடுராத்திரியில் எழும்பி செத்த தன்னுடைய பிள்ளை எடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்திரீ கிடத்திட்டு அவளுடைய உயிரோடு இருக்கிற ஸ்திரியை தன்னுடைய பிள்ளையாக அவள் பார்த்து கொண்டாள். காலை எழும்பி பார்த்தா செத்து பக்கத்தில் செத்து கிடக்கிற மரித்து கிடக்கிறதான பிள்ளை என்னுடைய பிள்ளை, இன்னொருத்தருடைய பிள்ளை. இந்த வழக்கு ராஜாவின் இடத்துல போகுது. ராஜாவின் இடத்துல போன உடனே ராஜா என்ன சொல்றாரு, இந்த பிள்ளையை என்ன செய்யுங்க, 2 பிரித்து வாள் எடுத்து வெட்டி பாதி பாதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உண்மையான தாய் கதறி அழுது, அப்படி செய்யாதுங்க ராஜாவே, அந்த பிள்ளை உயிராக இருந்தா போதும், பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைட்டு அந்த ஸ்திரீ எடுத்து கொடுங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறா, ராஜா உண்மையான தாய் கண்டறிந்து பொய்யான குற்றம் சாட்டினவளை என்ன செய்யற, தண்டிக்கிறா. இதுதான் ஞானம். என்ன நோக்கத்தோடு வராங்க, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, மறைபொருள் என்ன, மறைவான சிந்தனைகள் என்ன, மறைவான தீங்கு என்ன, நமக்கு விரோதமாக மனிதர்கள் கொண்டு வருகிறதான ஸ்தோத்திரம் வழக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, இதெல்லாம் அறிவதற்கு தேவன் நீதிமானுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லே. டு ஜட்ஜ் பீப்புள். 2வதாக டு டிசர்ன் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். நன்மை தீமை வரையறுக்கத்தக்கதாக. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நல்ல வழி எங்களுக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம், வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், நல்ல வழியில் போகணும், கெட்ட வழியை தெரிந்திருக்க கூடாது, ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஞானத்தை கேட்குறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கள்லாம், நீங்கள் நீதிமானுக்கொன்று நீ ஆயத்தம் பண்ண ஞானத்தை எனக்கு தாரோம், அதனால் நன்மை என்ன எதென்றோம் தீமை என்னதென்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீதிமானுடைய ஞானம் நல்லதையும் கெட்டதையும் தீமையையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம் கிருபையை நமக்கு தருகிறது. மாத்திரமல்ல, சாலமோன் எதுக்கு ஞானத்தை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 9 வாசிட்டீங்களா? 10 வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ மாத்திரமல்ல, நீங்க 9ஆம் வசனத்துல தொடர்ந்து வாசித்தீங்கன்னா டு கவர்ன் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆளுகை. அந்த வசனத்தை நீங்க போய் படிச்சு பார்த்துக்கோங்க. 9ல இருந்து நீ 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆளும்படிக்கு, டு கவர்ன், he is able to govern, ஆளுகை செய்வதற்கு. நிறைய பேர் பாருங்க, ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு அநேக நாட்களானாலும் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆளுகைக்குள்ள ஒரு சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, எளியவனை புலியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு எப்பொழுது உட்கார பண்ணுவாருன்னு சொன்னா அவனை நீதிமானுடைய ஞானத்தினால் நிரப்பும் பொழுது, சாதாரணமாக ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த முடியாது, ஞானத்தை தந்துதான் உயர்த்துகிறார். ஆடுகளின் பிறகே போனதான தாவீதை ராஜாவா மாத்தின காரணம் என்ன தெரியுமா? அவன் நீதிமானுக்கற்றதான ஞானத்தை பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. வேத அறிவிலும் வேத ஞானத்திலும் தெய்வீகத்திலும் பயபக்தியிலும் நீங்கள் வளர 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 தேவன் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுடைய உயர்வு, உங்களுடைய ஆளுமை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அறிவு பிரித்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அறிவினாலே உலகத்தை ஆண்டு கொள்ளலாம், உலகத்தை காப்பாற்றி விடலாம், உலகத்தை ஆட்சி செய்து விடலாம் என்று இருக்கிற இந்த கடைசி நாட்களில் வருகிற கோபாக்கினைக்கு நம்மை தப்பித்துக் கொள்வதற்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கும், தேவனுடைய வருகையை குறித்ததன் அடையாளங்களை புரிந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு நீதிமான்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினதான ஞானத்தை தந்தரல வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், கர்த்தாவே நீதிமானுக்குரிய ஞானத்தை எனக்கு தாரும்.
எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு, எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு, நோவாவை போல ஸ்தோத்திரம் உலகமே அழிவுக்கு நேராய் போனாலும் அவன் நீதிமானுக்குரிய ஞானத்தை பெற்றிருந்தபடி நாளை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணி பேழைக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தார் யாவரையும் அவன் சேர்த்து அவன் தப்பித்ததை போல வருகிற மனுஷகுமாரனுடைய கோபாக்கினி நாளிலே நாமும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நீதிமானுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய ஞானம் நம்மை ரட்சிப்புக்கு பூரணமாய் மாற்றுகிறது. 2 தீமோத்தேயு 3:15 வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:15 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்க. ஸ்தோத்திரம். கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, படித்தால் ஞானம் என்று சொல்லுகிறாங்க. படித்தால் ஞானம். ஸ்தோத்திரம். படிச்சவங்களுக்கு தான் ஞானம் அல்லது ரட்சிப்பு. சால்வேஷன் பை நாலேஜ் அப்படின்னு இருந்துச்சு பாருங்க. சால்வேஷன் பை நாலேஜ். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பின்பு விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்று தேவன் மாற்றிவிட்டார். கற்றவனும் கல்லாதவனும், அறிவுள்ளவனும் அறிவில்லாதவனும், படித்தவனும் படிக்காதவனும், ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் யாராயிருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஏற்படுத்தின பாதை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாச பாதை. ஹல்லேலூயா. ஆகையால் ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம். படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பணக்காரன் இருக்கணும் அவசியம் இல்லை, உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய ஞானத்தை பெற்றால், தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த விஸ்டம், இந்த நாலேஜ், இந்த நீதிமானுக்குரிய ஞானம் நம்ம என்ன செய்கிறது? தேவனுடைய கோபாக்கிலிருந்து ரட்சித்து நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எரேமியாவில் வாசிக்கிறோம் 33:3 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான ஞானத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் என்ன சம்பவிக்குதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நமது வாழ்க்கையில் சில மனுஷர்களால் யாருனால இந்த பிரச்சனை, யார் இந்த பிரச்சனை உண்டு பண்ணினா, யார் தான் நமக்கு தீங்கு, யார் தான் நமக்கு எதிரி, யார் தான் நமக்கு சத்துரு என்று தெரியாத அளவிற்கு பிசாசானவர் ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கோப்படு, அவர் உங்களுக்கு பதில் அளித்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான ஞானமுள்ள வாழ்க்கையை, ஞானமுள்ள கிரியைகளை, ஞானமுள்ள ஆசீர்வாதத்தை, அதிசயங்களை கர்த்தர் நமது வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லா இளமே நின்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மையா இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எனக்கு நீதிமான்களுக்குரிய ஞானத்தை கொடுக்கும்படி, என்னுடைய இருதயத்தை திருப்பும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார், ஒரு வார்த்தையை தருகிறார், ஒரு நம்பிக்கையை தருகிறார், ஒரு மேன்மையை தருகிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமானுக்கேற்ற ஞானம், நீதிமான்களுடைய ஞானத்தினா இன்றைக்கு என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. வரும் காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான நீதிமானுக்குரிய ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை நான் தவறுதலாய் முடிவு செய்ததினால, என்னுடைய புத்தியினத்தினால
என்னுடைய அறிவின்மையினால, என்னுடைய மாம்சத்தை சார்ந்திருந்ததுனால, ஆண்டவரே மனுஷனுடைய பேச்சை கேட்டதுனால நான் எத்தனை தோல்வி, எத்தனை வறுமை, எத்தனை பலவீனம், எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிப்பு என் வாழ்க்கையில். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே உமது ஞானத்தை எனக்கு தரும்படி ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இனி நீங்கள் தரித்திரம் இருப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிற ஞானத்தின் நாங்கள் வாழ்க்கையை நிரப்புவா. உங்க பிள்ளைகள் அப்பத்துக்காய் இருந்து திரிகுவது இல்லை. ஏனென்றால் நீதிமான்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஞானத்தை உங்க பிள்ளைகளை நிரப்புவா. இனி நான் மனுஷனுடைய கையில் ஏந்தி நான் வாழ்வது இல்லை. மனுஷனுடைய தயவில் நான் வாழ்வது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இனி உங்களை நீதிமானுக்கேற்ற ஞானத்தினால் கற்றுக்கொண்டு நிரப்ப போகிறேன். இல்லை ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. வாய்களை திறந்த சத்தமாக ஜெபிக்கணும். நான் எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. அதே போல் நீங்கள் சத்தமாக ஜெபிக்கணும். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இன்னும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமாப்பா. என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பாதைகளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. என்னுடைய திட்டங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எனது ஆலோசனைகளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா ஒவ்வொரு முடிவுகளிலும் தேவனுடைய ஞானம் விளங்கும்படிக்கு, பரத்திலிருந்து வருகிற ஞானம் விளங்கும்படிக்கு ரிபலப ஷபரிக தரா துரகதரா தீனமனா ரபரா தீனமெனே கதரா மனா ரிமன கதரா தீனமா ஷக்கரதினமா. இப்பொழுது உமது சமூகத்தை நோக்கி பார்க்கலுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீதிமான்களுக்குரிய ஞானத்தினால் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ, ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியாத வசனம் சொல்லுகிறபடி ஆவிக்குரியவன் ஒருவராலும் நிதானிக்கப்படான் என்ற வசனத்தின்படி, என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தாவே ஒருவரால் நிதானிக்க முடியாத, ஒருவராலும் கணிக்க முடியாத தெய்வீக ஆலோசனையினாலும் ஞானத்தினாலும் எங்களை ஒவ்வொருத்தரும் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஞானத்தில் நிரப்புங்கப்பா. என் இருதயத்தை ஞானத்தில் நிரப்புங்க. கேளுங்க. என் பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நிரப்புங்க. சுத்தமுள்ள ஞானத்தினால் நிரப்புங்க. சாந்தமுள்ள ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. பொறுமையுள்ள ஞானத்தினால் நிரப்புங்க. சமாதானம் உள்ள ஞானத்தினால் நிரப்புங்க. இரக்கமுள்ள ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க. மாயமற்ற ஞானத்தினால் நிரப்புங்க. பாதுகாப்பான ஞானத்தினால் நிரப்புங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஞானம் எங்களது பல. இன்றைக்கு கர்த்தருடைய ஞானம் எங்களுடைய கேடயம். கர்த்தருடைய ஆண்டவரே ஞானம் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற பெரிய அரண். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபலப ஷகதரா திரதினமா. கர்த்தருடைய ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது தேவன் தமது ஆவியினால, ஸ்தோத்திரம் வல்லமையினால, ஞானத்தினாலே நம்மை நிரப்புகிறா. ஓரபகதரலம ஷகரதினம நெதுரதினமா. ஜீவத்த நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவத்த நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவத்த நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. சொல்லுவோம். ஜீவன் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே.
வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே பலமஷாரி மனகதாரி மனரதே, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக. ஓ கரையோர வரங்கள் ஏராளமாய் கைதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகனோ, இலைகள் எல்லாம் மருந்தாகனோ, கனிகள் எல்லாம் உணவாகனோ, கனிகள் எல்லாம் உணவாகனோ, வறுமையா போதகரே. கூப்பிடுங்க பரிசுத்த ஆவியானவரே, நம்மை ஆவியினால, வரத்தின் ஆவியினால, ஞானத்தினால நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். வற்றாத ஜீவ பலமஷகதரதன, வறுமையா போதகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஆமே வறுமையா போதகரே, ஆமே நிரப்புங்கப்பா, ஆவியினால நிரப்புங்கப்பா, ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, மரத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்புங்கப்பா. ஆமே நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ரிபல மஷபரி கதராதி நமன கதனதரதி நமன மனபதி நமோஷி கதுருதுலபு. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு ஏற்ற ஞானம், சுத்தம் உள்ளது, சாந்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, இணக்கம் உள்ளது, நமக்கு கேடகம் உள்ளது, பாதுகாப்பானது. அவர் நம்ம நித்தியமற்றுமாய் நடத்துகிற சத்தியம் உள்ளது, மாயமற்றும் உள்ளதுமாய் இருக்கிறது. நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிற ஞானத்தை கர்த்தர் இந்த நாளிலே முது பிள்ளைகளுக்கு தரும்படி இந்த வேலையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் துளைத்து விடாதபடி, பிசாசுக்கு வித்து போட்டு விடாதபடி, ஆண்டவரே நித்தியம் மட்டுமாய் நாங்கள் தற்காத்து கொள்ள கர்த்தர் கிருபையை தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனையிலும் ஆரம்பம் முதலில் மட்டுமா எங்களோடு கொண்டு நடத்தினீரே, உடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உடைய வார்த்தைக்கு நன்றி, உடைய பலத்துக்கு நன்றி, நம்பிக்கைக்கு நன்றி. ஆண்டவரே எந்தெந்த தேவையோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை கத்த நீ பரத்திலிருந்து சந்தித்து நீ ஆசீர்வதித்து நீ பலப்படுத்தி நீ உயர்த்தி வைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற வார நாட்கள் முழுவதும் இப்படி கிருபை இருக்கட்டும், ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் முக்கியமான சூழ்நிலையில் ஆலோசனை எடுக்கணுமோ, முடிவு எடுக்கணுமோ, அந்தந்த தருணங்களில் கர்த்தர் பரத்தி ஞானத்தினால் நிரப்பி நீ அவர்களை நீ உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தாவே பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலகாமல் பாதுகாக்கிற உடைய தயவுள்ள கரங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். பிரயாணங்களை தேவனுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே பிரயாசங்களை தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஜெப விண்ணப்பங்களில் தேவனுடைய ஆண்டவரே ஆன்சர், ஆண்டவரே பதில் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஜெயமுள்ள சந்ததி அந்த பூமியில வாழ ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை தாரும் ஆசீர்வாதம் தொடர்ந்து வழிநடத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பிறந்தும் இருப்பதாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.